சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இதோ இந்த நாளிலும் வாழ்த்துவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு ஒரு அருமையான சத்தியத்தை விசேஷ விதமாய் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்து உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக இருக்கிறேன். ஏசாயா 56 அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து, என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அல்ல, அந்நிய புத்திரர், அதாவது இஸ்ரவேலர் அல்லாத மற்ற தேசத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நம்மை குறித்து இந்த விதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய புத்திரர் என்று சொல்லி. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 56:3, கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக. அந்நகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக. யூதர் அல்லாது இருக்கிற தேவ பிள்ளைகளும் கூட கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு தள்ளி போடுவார் என்று ஒரு நாளும் சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் கேட்டுக்கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, அன்னகனாய் இருக்கிற ஒருவன் கூட தன்னை பட்டு போன மரம், பட்ட மரம் என்று சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? ஆண்டவர் சொல்றார், இல்லைல்லப்பா, நான் உங்க மேல கரிசனையா இருக்கேன், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், அவர் சொல்லுகிறார் 7ஆம் வசனம், ஏசாயா 56:7, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். இப்ப யாரை கொண்டு வருகிறார் பாருங்க, 6ஆம் வசனம், கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரிக்கிற என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் குறித்து நான் சொல்லுகிறதாவது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை சேவிக்கிறவர்கள், சேவை செய்கிறவர்கள், ஒரு ராஜா இருக்கிறார், அவருக்கு சேவை செய்கிற, ஆம், சேவிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள், ஓடோடி வருகிறார்கள். அவருக்கு காற்று வீசுவதற்கென வலதுபுறமும் இடதுபுறமும் காற்று அழகாய் அவருக்கு வர வேண்டும் என வீசிக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை நாம் எப்படி சேவிக்கிறோம்? அவருக்கு துதி பாடி, அவரை புகழ்ந்து போற்றி, அவரை பற்றி கொண்டிருக்கிறோம், அவரையே நம்பி ஓடுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். நம் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் மட்டுமல்ல, நம்மையும் உண்டாக்கினார். தாயின் கருவிலே அழகாக அற்புதமாக உருவாக்கி இருக்கின்றார். அப்படியானால் நம்மை உண்டாக்கினவருக்கு நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய நாமத்தை நேசிக்க வேண்டும். வாவ்! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நான் என்னை உண்டாக்கினவரை சீக்கிரத்தில் நான் பார்க்க போகிறேன், சந்திக்க போகிறேன். அடடா அடடா அடடா! அவருடைய நாமத்தை நேசிக்க, கர்த்தரை சேவிக்க, அவருக்கு ஊழியக்காரராய் இருக்க, அவருடைய பணியை செய்ய, அவருக்கு ஊழியக்காரராய் இருக்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
இந்த உலகத்தில் அனுப்பி ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட அவர் எழுந்திருக்கும்படி அனுமதித்து அவரை இன்றைக்கு தம்முடைய வலது பார்சத்தில் வைத்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு சுவிசேஷம். இதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு அவருக்கு ஊழியக்காரர் தேவை. இந்த சேவையை செய்வதற்கு ஊழியக்காரர் தேவை. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமே அவருடைய ஊழியக்காரர்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை பேரும் அவருடைய ஊழியக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு இரவு பகலாக ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிற பொழுது நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, அடடா, என்னுடைய ஓய்வு நாள் என்றால் பயபக்தியாய் கை கொண்டு ஓடி வருகிறான், என்னுடைய உடன்படிக்கை மீறாமல் இருக்கிறான், இவர்களை நான் எங்கு கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார் என்றால் 7ஆம் வசனம், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2ஐ படித்து பாருங்கள். வேதவசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் தேவனுடைய ஆலயமாகிய பர்வதம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். நாம் ஆலயத்துக்கு வருகிறோம் என்றால் மற்ற எல்லைகளை விட இது தேவனுடைய பார்வையில் உயர்ந்ததாக இருக்கிறது. மனிதருடைய பார்வையில் உயர்ந்தது மலை, பர்வதம், ஆம், பெரிய மவுண்டைன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மிகப்பெரிய மலை. ஆம், தேவனுடைய பார்வையிலே அவருடைய ஆலயம் அமைந்திருக்கிற இடம் ஒரு பர்வதம் தான். ஆலயமே ஒரு பர்வதம் தான். கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் என்று ஏசாயா 2:2 சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இது சாதாரண பர்வதம் இல்லை, என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வருவேன். கர்த்தருடைய நாமத்தின் பேரில் அவ்வளவு வாஞ்சியாக இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நான் அவர்களை கொண்டு வருவேன். நாம் எல்லோரும் யூதர் அல்ல என்றாலும் இயேசு மகாராஜாவை பற்றி கொண்டு அவருடைய சொந்த ஜனமாக நாம் மாறிவிட்டோம். அப்பா பிதாவை என்று தேவனை அழைக்கிறோம். ஓகே, இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருகிறார். அப்ப ஆலயம் பரிசுத்த பர்வதம், ஹோலி மவுண்டைன். இப்ப இந்த பரிசுத்த பர்வதத்துக்கு வரும்பொழுது உன் நடையை காத்துக்கொள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மற்ற நேரமும் ஒழுங்காக தான் இருப்பா அப்படின்னு சொல்லத்தானே வேணும். ஆமாம், ஒழுங்காக தான் இருக்க சொல்கிறாரு. ஆனால் ஆலயத்துக்கு போகும்போது ஸ்பெஷலாக உன் நடையை காத்துக்க. ஆலயத்திற்கு வரும்பொழுது பரிசுத்த சிந்தை, பரிசுத்த பார்வை, பரிசுத்த நோக்கம், அதனோடு வாங்க. இதனால பிரசங்கி 8:10 சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அப்படி அவர்கள் செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 8:10. அப்படின்னா ஒரு நாள் போக்குவரவு இல்லை, சில நாளாக போக்குவரவாக இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. போயிட்டு அப்படி செய்து வந்தேன் இருக்கு பார்த்தீங்களா. ஒருவேளை ஒரே தடவையாக இருக்கலாம், அப்படி செய்து வந்தேன்றதுனால சில முறைகள் போய் கொண்டு இருந்திருக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்கிற துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்படுவார்கள். அப்போ துன்மார்க்கர் இங்கு ஓடி வந்து கர்த்தாவே என்னை மன்னியும், நான் என் மேலே கிருபையாருன்னு கெஞ்சுறதை பற்றி தப்பல்ல. ஆனால் பெருமையோடும் வீண் சிந்தையோடும் துன்மார்க்கர் வந்து இப்படி ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துட்டு போனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு நாள் சீக்கிரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டுடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டம் குறைஞ்சு போகும், நாட்களின் எண்ணிக்கை குறைஞ்சு போகும். அது எதற்கு நமக்கு வேண்டாம். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வாறு செய்து வந்த பட்டணத்திலே அவர்கள் மறக்கப்பட்டு போவார்களாம். அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்துடக்கூடாது, வாழ்க்கை அப்படி அமைஞ்சிடக்கூடாது. அப்போ பரிசுத்த பர்வதம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு, பரிசுத்த பர்வதத்துக்கு போக்குவரவு செய்கிற துன்மார்க்கர், போக்குவரவுன்னா வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி துன்மார்க்கமாக இருக்கக்கூடாது. ஒன்று துன்மார்க்கத்தனமாக இருந்த வீட்டில் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஆலயத்திற்கு வரக்கூடாது. ரெண்டாவது, அப்படி வந்து இங்கே மனம் திரும்பாமலும் போகக்கூடாது. மூன்றாவது, பரிசுத்த பர்வதமாகையால் உங்களுடைய
பார்வை, பேச்சு, கவனம் இதெல்லாம் கரெக்டாக இருந்துட்டா ஒரு பெரிய ஒரு நன்மை கிடைக்க போகுது. அது என்ன? என் பரிசுத்த பருவத்துக்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்போ முதல்ல பயமாக இருக்கிறது போல இருக்கு. இல்லைங்க, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இப்போ ஒரு பெரிய ராஜா இருக்கிறார், அவர்கிட்ட யாரும் போறதுக்கு பயப்படுறாங்க. ஆனால் அவருடைய செல்ல மகன் ஓடி வர்றவன் பாருங்க, ஓடி வந்து ராஜாவை கட்டி பிடித்து கொள்ளுவான். சில நேரம் அன்பாக டமால் டமால் என்று அவருடைய காலிலே கூட குத்துவான். அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்? அவ்வளோ ஒரு உரிமை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இப்போ இந்த பரிசுத்த பருவத்துக்கு வர்றதில்ல, பரிசுத்தம் இல்லைன்னா தான் கலக்கம். இல்லை அப்படின்ட்டா ஒரே மகிழ்ச்சி. என் ஜெப வீட்டிற்கு அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்போ இதில் என்ன ஒரு செய்தி ஆண்டவர் சொல்கிறான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் அவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொல்லலை, என் பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்படின்னா ஒரு பெரிய ரகசியம் இருக்குது, புரிஞ்சுக்கிடுங்க. இந்த உலகத்தில் உங்களை மிகவுமாய் தேவன் மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற ஒரு இடமும், அந்த மகிழ்ச்சிக்கான விதை விதைக்கப்பட்டு அது தொடங்குகிற இடமும் அவருடைய ஜெப வீடு தான். பார்த்துக்கிடுங்க. அங்கே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். பின்பு மகிழ பண்ணுவேன் என்ற அர்த்தம் கூட இருக்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்திற்கு வருவதை நீங்கள் ஒருபோதும் அசட்டை பண்ணாதிருங்கள். சிலர் முதல் வாரம் ஓடி வருவார்கள், அடுத்த வாரங்களை ஆண்டவர் பொறுத்து கொள்வார் என்று எண்ணுவார்கள். அப்படி அல்ல. மாதத்தின் ஒவ்வொரு வாரமும் ஓடோடி வாருங்கள். ஆலயத்தில் வந்து அமரும் பொழுது மணவாளனை மணவாட்டி சந்திப்பது போல மிகப்பெரிய செல்வந்தரான தன் தகப்பனை திரும்ப காண்கிற ஒரு அனாதை பிள்ளை எவ்வளோ மகிழும். அடடா, என்னுடைய சொத்துக்கெல்லாம் உரிமை காரன் நீதான் என்று அவர் கொஞ்சி மகிழும் போது எவ்வளோ இருக்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அதையெல்லாம் யாருக்கு கொடுத்து மகிழ விரும்புகிறார்? நமக்கு கொடுத்து இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதாம்கிட்ட ஏவாள்கிட்ட சொல்லலையா? அதனால நமக்கு கொடுத்து மகிழ தான் ஆண்டவர் வந்திருக்கிறார், ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். அப்போ ஆலயத்திற்கு நீங்கள் வரும் பொழுது உங்களை மகிழ பண்ணுவார். உண்மையான மகிழ்ச்சி ஆலயத்தில் வந்து மெய்யான தேவ பிள்ளை அமரும் பொழுது இருக்கிறது. நீங்கள் இதை ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆலயத்திற்கு லேட்டாக வரமாட்டீங்க. இந்த மகிழ்ச்சியை பெற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆலயத்திற்கு ஓடோடி வருவீர்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து விட்டால் மனுஷரை அல்ல, மண்ணான மனுஷனை அல்ல, மனுபுத்திரனை அல்ல, இதோ மனுஷகுமாரன் என்று தன்னை தாழ்த்தி வந்த இயேசு மகா ராஜாவை பார்க்க வருகிறோம். பிதாவாகிய தேவனை பார்க்க வருகிறோம். ஓகே, இங்கு ஜெப வீட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை கொண்டு வருவேன். இது என் ஜெப வீடு. இயேசு மகாராஜா இதைத்தான் எடுத்து சொன்னார். இது பிதாவினுடைய வீடு. அதே நேரத்தில் என் ஜெப வீட்டிலே அவர்களை நான் கொண்டு வருவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது மனுஷருக்கென்று நான் ஒதுக்கி வைத்திருக்கிற என்னுடைய ஜெப வீடு. அப்படியானால் தேவன் வீட்டிலிருந்து ஜோமனை கேட்க மாட்டாரா? கேட்பார். ஆனால் அவருடைய ஜெப வீட்டிலே போய் நாம் ஒரு விண்ணப்பம் பண்ணுறோம் பாருங்களேன், நம்மை மகிழ பண்ணிடுவார். நிச்சயமாக மகிழ பண்ணிடுவார். எந்த காரியத்தில் வேதனையோடு இருக்கிறீங்க அந்த காரியத்தில் மகிழ பண்ணிடுவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ பண்ணுவார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஓகே, ஒரு காரியத்தை நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் உங்களை குறித்த எல்லா காரியங்களும் தேவனுக்கு தெரிந்தாலும்
சில காரியங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டியது இருக்குல்ல, வீட்டிலிருந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணினாலும் ஜெப வீட்டிலே வந்து, தேவாலயத்தில் வந்து ஒரு ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். எதற்காக இதெல்லாம் அவசியம்? அது பழைய ஏற்பாட்டில் விசேஷமாக ஜெப ஆலயத்திற்கு போய் ஜெபிக்க வேண்டியது இருந்தது. இப்போ புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உன் அறை வீட்டை கதவை மூடி ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பலனளிப்பார்னு சொல்லியிருக்கிறார். என்றாலும் இந்த என்னுடைய ஜெப வீடு என்று இயேசு உரிமை பாராட்டினது இயேசு இந்த உலகத்துக்கு வந்த போது அல்லவா? ரைட். அப்படியானால் ஒன்று, நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவனால் கேட்கப்படுகிறது, பதில் கண்டிப்பாக தருவார். இன்னொன்று, இயேசு வனாந்தரமான இடத்திற்கு போனார். ஏன்? சத்தமாக ஜெபம் பண்ணலாமா? அவர் மிகுந்த சத்தத்தோடே, உரத்த சத்தத்தோடே அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணியிருக்கிறார்ல, அது மாதிரி கூப்பிடுறதுக்காக போயிருக்கலாம். இப்போ அதெல்லாம் தாண்டி தேவாலயத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அது ஏன் விசேஷமாக கருதப்படுகிறதுனா, அது தேவனுடைய வீடு, என்னுடைய வீடு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, வாசிக்கிறேன். ஏசாயா 56:7 பின்பகுதி. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு, இட்ஸ் மை ஹவுஸ், இட்ஸ் மை ஹோம், என் வீடுப்பா. அப்ப அவர் வீடு, உங்க வீடு, அவர் வீடு, இதுல எது பெருசுங்க? போட்டி வேண்டாம். தன்னைத்தான் தாழ்த்திறன் உயர்த்தப்படுவான், ஓடியா என் வீட்டுக்கு ஓடிவான்னு கர்த்தர் அழைக்கிறார். நம்பர் 1, தேவனை மீட் பண்றதுக்குரிய இடம் எங்கேயாவது இருக்காப்பா அப்படின்னு யோபு உபத்திரவத்தின் நேரத்தில் கதறார். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? நான் எங்க போய் அவரை மீட் பண்ணலாம்? அவரை போய் நான் சந்திக்கணுங்க, கேட்கணும். ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு கேட்கணும். அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் அப்படின்னு யோபு சொல்லுகிறார். ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா அவரை கண்டு சந்திப்பதற்கான ஒரு இடம். வேதவசனம் இவ்வாறு சொல்லுகிறது, யாத்ராம் புஸ்தகத்திலே, தேவன் மலையின் கொடுமுடியில் இருந்து மோசேயை வரவழைத்தார். கம் மோசஸ், வா வா, ஒரு இன்விடேஷன் மாதிரி அழைப்பு கொடுப்பது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உறவினர் வீட்டுக்கு போறீங்க, உள்ள வரும்பொழுதே வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற அழைப்பு. தேவன் கொடுமுடியில் இருக்கிறார். மோசே சீனாய் மலையில் ஏறி வரும்படி தேவன் அழைப்பு விடுக்கிறார், அழைக்கிறார். அப்ப மோசே ஏறி போறார், அவர் மீட் பண்றார். அப்புறம் தேவனை சந்திக்கிறதுக்கு ஒரு இடம், கிருபாசனம் என்று சொல்லி உடன்படிக்கை பெட்டி. அந்த கிருபாசனத்தில் நான் உன்னை சந்திப்பேன்றார். விசேஷமா சந்திக்கிற இடம். நீங்க ஒரு நல்ல ஹோட்டல்ல நீங்க பார்ப்பீங்கன்னா மீட் அண்ட் கிரீட் பிளேஸ் அப்படின்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. நீங்க சந்தித்து உங்கள் நண்பர்களை வரவேற்கிற ஒரு இடம். ஏர்போர்ட்டில் மீட் அண்ட் கிரீட் சர்வீஸ்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தரை போய் வரவேற்க முடியலன்னா அங்கே இருக்கிற ஒரு நபர்கிட்ட ஒரு பைசா அனுப்பிட்டீங்கன்னா அவங்களே போய் வாழ்த்தி, இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு இது உங்களுக்கு பொக்கே கொடுக்க சொன்னார் இந்த அப்படின்னு சொல்லி மீட் பண்ணி ஒரு இடம் இருக்கும். தேவனை எங்கே கண்டு சந்திக்கலாம்ப்பா எங்களுக்கு சொல்லுங்கன்னு யோபு சொல்கிறார். பார்த்தீங்களா, தேவனை சந்திக்கும் இடம். அப்படின்னா நம்ம வீட்டில் தேவன் எழுந்தருளுவது உண்டு என்றாலும் அவருடைய வீட்டில் அவர் எழுந்தருளுற விதம் வித்தியாசம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்ற போது எனக்கு மகிழ்ச்சியாயிருந்தது. ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், அங்கே ஆசீர் பெறுவோமே பாருங்கள். ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், அங்கே ஆசீர் பெறுவோம் பாருங்கள். புத்துயிரை தேவன் தருவார், புது பொலிவுடனே நாமும் திரும்பிடுவோம். புத்துயிரை தேவன் தருவார், அருள்வார், புது பொலிவுடனே நாமும் திரும்பிடுவோம்.
ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், அங்கே ஆசீர் பெறுவோமே பாருங்கள். இரண்டாவது, ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது தேவனுடைய சகல மகிமையும் விசேஷ விதமாய் உங்களை கண்டு சந்திக்கிறதாய் இருக்கக்கூடும். அந்த குறிப்பிட்ட இடத்திலே நான் சந்தித்த பொழுது கண்ட கர்த்தருடைய மகிமைக்கு ஒப்பான மகிமை இங்கு எழுந்தருளி இருக்கிறது என்பது போல பக்தர்கள் பரிசுத்த வேதாந்தத்தில் சொல்வதை நாம் காண்கிறோம் அல்லவா? மறுரூப மலையில் இயேசு மறுரூபமானது ஸ்பெஷல் தானே. அப்ப அது போல விசேஷ மகிமையோடு தேவன் எழுந்தருளி அவருடைய சர்வ மகிமையும் உங்களை சந்திக்கும் இடமாக ஆலயம் இருக்குமாக இருக்கும். ஏனென்றால் அவர் சொல்கிறது என் வீடு, என் வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அப்ப எல்லா வாரம் வந்துருங்க. வந்தீங்கன்னா வாழ்க்கையில் என்னைக்கு மகிழ்ச்சி தான். ஒரு லக்கியான பர்சன் நீங்கள், அதாவது பாக்கியவான். தமிழில் சொன்னால் பெரிய இவனுக்கு யோகம் அடிச்சிருக்கு பாம்பாங்க. அதாவது பரிசுத்த வேதாந்தத்தில் தேவ மொழியாய் சொன்ன பாக்கியவான். நீங்கள் ஒரு லக்கி பர்சன், இவருக்கு எவ்வளோ லக்குப்பா, இந்த மாதிரி நன்மை கிடைச்சிருக்கு அவ்வளோ சொல்லுவாங்கல்ல. பாக்கியவான் யார்? பாக்கியவான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிற ஏசாயா 56:1 கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள், என் ரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாக இருக்கிறது. இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி அனுசரித்து ஒரு பொல்லாப்பும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான். ஒரு பொல்லாப்பும் செய்யாம ஓய்வு நாளை காத்து கொண்டு அப்படியே வந்து ஆலயத்தில் வந்து நீங்கள் உட்கார்றீங்கன்னு வைங்களேன், வாரத்தில் ஒரு பொல்லாப்பும் உங்கள் கைகளால் செய்யாமல், யாருக்கும் வேண்டாத வார்த்தையை பேசி உள்ளத்தை உடைக்காம, உங்களுடைய கைகள் உங்களுடைய மனைவி கூட அடிச்சிருக்கலாம், பொல்லாப்பு வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு சிறு ஜீவராசி கூட நான் கேடு செய்யக்கூடாதுன்னு. ஆனால் சொந்த சரீரமாக இருக்கிற மனைவியை சுகத்திலும் துக்கத்திலும் நான் உனக்கு கணவராக இருப்பேன்னு வந்து அடிக்கலாமா? பெற்றோரை எதிர்த்து பேசலாமா? அடிக்கலாமா? ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் உன் கையை காத்துக்க. நீ ஆலயத்தில் வந்து அமரு. நீ தான்ப்பா லக்கியான பர்சன், இந்த உலகத்திலே பாக்கியவான், பாக்கியவதி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்து மகிழ பண்ணுவார். நீங்கள் சிலர் உங்கள் உள்ளத்தில் சில துக்கமான சம்பவங்கள் நடந்ததுனாலையோ, ஒரு சில இழப்புகள்னாலோ, இல்லாவிட்ட சில கண்ணீர்லையோ நீங்கள் போனதுனால உங்கள் உள்ளம் உடஞ்சி மகிழ்ச்சினா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆலயத்திற்கு கொண்டு வந்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். உங்களை மகிழ பண்ணுவார். அப்புறம் இந்த ஆலயம் பாருங்க, ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கு. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, கர்த்தருடைய சகல மகிமையும் விசேஷமாய் உங்களை சந்திக்கும் இடமா கூட ஆலயத்தை தேவன் வைத்திருப்பாராக இருக்கலாம். அதனால எசேக்கியா ராஜா சுகமாவன்னு சொன்ன உடனே அவர் ஒரு காரியத்தை கேட்கிறார். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு அடையாளம் என்ன? ஆலயத்துக்கு போயிட்டாங்க, 15 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கிறார்ல, அதை விசேஷமாக உறுதிப்படுத்துகிற இடம். ஆயுசு காலத்தோடு 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுக்குறேன் இருக்கிறேன். உறுதிப்படுத்துகிற இடம் ஆலயம். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உறுதிப்படுற இடம் அது ஆலயம் என்று நான் விசேஷமாக கருதுகிறேன். ஏன்னா அது அவருடைய வீடு இல்லையா? நீங்கள் பத்திரமே பதிஞ்சிட்டாலும் பட்டா வாங்கணும்ல, அது மாதிரி நீங்கள் வாக்குத்தத்தங்கள் வீட்டிலேயே கூட பெற்றிருக்கலாம். அதுக்காக வீட்டில் உட்காராதீங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஓடி வந்து பட்டா போடுங்க. ஆமாம், பெர்மனண்ட் ஆக்குங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆலயத்திற்கு முன்னமே ஓடி வந்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆரம்பிக்கும் முன்னமே ஆடாடா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாள் கர்த்தருக்கென்று ஒதுக்குறதுக்கு ஒரு நல்ல தீர்மானம் வந்துருச்சுன்னா துரிதமாக புறப்படுவோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா? அப்படியானால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அங்கே ராஜா சொல்லுகிறார் பாருங்க, ஏசாயா 38
22. அப்பொழுது எசேக்கியா, நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டிருந்தான். அவ்வளோதான். ஆலயத்துக்கு போறதுக்கு என்ன அடையாளங்க சொல்லுங்க. இப்போ நீங்கள் பெரிய பெரிய அடையாளங்களை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் வாழ்க்கையில். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாருனாலே நீங்கள் எதிர்பார்க்குற நன்மைக்கு முதல் ஸ்டெப்பு எடுத்து வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இல்லை, ஆண்டவர் உங்களுக்கு முதல் ஸ்டெப்பு காண்பிச்சிட்டார். நீங்கள் சிக்காக இருந்தீங்க, பெட் ரிடனாக இருந்தீங்க, நடக்க முடியாமல் இருந்தீங்க, இன்றைக்கி ஆலயத்துக்கு கொண்டு வந்துட்டார். இதுதான் அடையாளம். நீங்கள் பார்த்துக்கிடுங்க. மற்றும் இந்த ஆலயத்துக்கு வர ஒரு அடையாளம் கேட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, அப்போ அதுக்கே போக முடியுமா முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நிலை ஆலயத்துக்கு வந்துட்டா நிச்சயம் கர்த்தர் உங்களை காத்துக்கிடுவார், காப்பாற்றிடுவார். நம்பலாம், விசுவாசிக்கலாம், ஓடுங்க தெம்பா. ஆலயத்துக்கு வந்துட்டா ஒரு பெரிய ஷியூரிட்டி. அப்போ ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வந்துட்டா அந்த வாரம் முழுவதும் நல்ல ஒரு ஷியூரிட்டி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு ஓடுறது போல இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அப்போ இது விசேஷமாக ஆலயத்திற்கு வருவது தேவ சன்னிதானத்திலும் மனுஷர் சமூகத்திலும் ஒரு நல்ல அடையாளமாகவும் இருக்குது. நல்ல ஒரு விசேஷித்த ஒரு ரெக்கார்ட், ஒரு பதிவாகவும் இருக்குது. அப்போ ஆலயத்துக்கு ஓடோடி வாருங்க. அப்போ ஆலயத்துக்கு வரணும்னா பிள்ளையை பெற்ற பிறகு இத்தனாவது நாள் வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா. அப்போ வரும்பொழுது ஒரு ரெக்கார்ட் கர்த்தருடைய சமூகத்தில். அப்படியாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் கூட கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவதிலே ஒரு நாளும் தாமதிக்காதீங்க, முந்தி கொண்டு ஓடி வாருங்க. அப்போ நம்ம ஆலயத்துக்கு வருவோமானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய திருப்தி அடைந்த வாழ்க்கை, எல்லா எல்லைகளிலும் சம்பூரணத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு உண்டாய்.